அண்ணி உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணி. நீங்க ஸ்டேஜ்ல லைசென்ஸ் வாங்கினது, பெர்மிட் வாங்கினது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து என் காலேஜ் குரூப்ல அனுப்பி விட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாங்க கால் பண்ணி. நானும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிட்டு ஷாலினி. அண்ணி உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த விஷயத்துல போராடி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையே சொல்லணும்னா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தைரியமா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க எல்லாம் இருந்ததுனாலதான். என்னம்மா எல்லாத்துக்கும் சும்மா சும்மா நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி நாங்க என்னதான் பண்ணிட்டோம்? ஷாலினி ஒரு போட்டோ எடுக்கலையா? சரிங்க, நீ போன் கொடுங்க. இத கொடுங்க. நில்லுங்க வாங்க. இந்தம்மா கொடுங்க. அடுத்து வண்டியை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். சிஸ்டர், அது எல்லா ஃபார்மாலிட்டிஸ் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். அண்ணன் மட்டும் இருந்திருந்தா அந்த ஆர்டிஓ ஆபீசர் இன்னொரு உசுரோடவே இருந்திருக்க மாட்டான். என்னக்கா கயிறெல்லாம் கட்டிக்குது நடுவுல? என் சண்முகம் என்ன இது? சண்முகம், என்ன சண்முகம்? கயிறு எல்லாம் எதுக்குப்பா கட்டி இருக்கு? என்னப்பா பெட்ரோல் எதுவும் இல்லாம வந்துச்சா? பெட்ரோல் இல்லனா பெட்ரோல் ஊத்தி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதுக்கு ஏன் இப்படி கயிறு கட்டி எடுத்துட்டு வரணும்? என்ன சண்முகம், வண்டி ஏதாவது ரிப்பேராப்பா? அப்படின்னா மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் விட்டு ரிப்பேர் பார்த்து கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா, அது வந்து என்ன சண்முகம் சொல்லு. அம்மா, வண்டியில இருந்த இன்ஜினை யாரோ திருடிட்டாங்கம்மா. என்ன பொறுமையா இருக்கு சொல்ற? வண்டியில இன்ஜின காணோம். புதுசா ஒரு இன்ஜின் வாங்கினா எத்தனை லட்சம் ஆகும்? ஆனா நீ டென்ஷன் ஆகாம பொறுமையா இருன்ற. அத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இது என்னது? சாக்குக்குள்ள என்ன இருக்கு? அத்த எல்லாம் காணாம போச்சுன்னு நம்ம வண்டியோட இன்ஜின் வேற எங்கேயும் போல, இங்கதான் இருக்கு. இது நம்ம வண்டி இன்ஜினா? ஆமாத்த. அது ஆட்டோலயே இருந்திருக்கலாம்ல, அது எதுக்கு காட்டணும்? அத்த நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.